ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிவோல்ட்டோட சார்ஜர், ஓகேங்களா. ஸோ இது வந்து ரிவோல்ட் RV400 இருக்கு பார்த்தீங்களா, அதோட சார்ஜர். ஸோ இங்கே மேலே நீங்கள் பார்க்குறீங்களே இந்த போர்டு தான் வந்து கண்ட்ரோலர் போர்டு, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இன்புட் பவர் வருது, பட் வந்து அவுட்புட் பவர் வரலன்னா இந்த லாஜிக்ல தான் ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த லாஜிக் போர்டை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னென்ன செக்ஷன்னு. இந்த ஐசி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து டிரைவர் செக்ஷன், ஓகேங்களா. மெயின் பிடபிள்யூஎமோட மெயின் டிரான்ஸ்ஃபார்மரோட பிடபிள்யூஎம் செக்ஷன், ஓகேங்களா. ஸோ இந்த ஐசி வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு அவுட்புட் வரல, கம்யூனிகேஷன் கரெக்டாக நடக்குது, அவுட்புட் வரலன்னா இந்த ஐசி தான் ஷார்ட் ஆயிருக்கும், ஓகேங்களா. இந்த ஐசியை மட்டும் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா, இல்லை இதில் இருக்க ஏதாவது ஒரு டிரான்சிஸ்டரோ அதுக்கப்புறம் இந்த டிரைவரோ ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து டிரைவ் ஆகாது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர், ஓகேங்களா. இது வந்து இந்த பிஎஃப்சி செக்ஷனுக்கும் தென் வந்து இதுதான். ஓகே, இங்கே ஒரு ஐசி இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலர், ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனை வந்து ஆக்டிவேட் பண்ணும், ஓகேங்களா. பவர் ஃபேக்டர் கண்ட்ரோலரை வந்து இது பண்ணும். சப்போஸ் இந்த ஐசி டேமேஜ் ஆனாலும் இன்புட்டுக்கு பவரே வராது, ஓகேங்களா. ஸோ எதுவுமே ஆன் ஆகாது. ஸோ சுத்தமாக எதுவுமே ஆன் ஆகாது. இந்த செக்ஷனையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது இது மைக்ரோ கண்ட்ரோலர், ஓகேங்களா. இது மெயின் மைக்ரோ கண்ட்ரோலர். இது வந்து இந்த பர்டிகுலர் செக்ஷனை மட்டும் ஹேண்டில் பண்றதுக்காக ஒரு பிக் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளவுதான் பேசிக்கா இந்த சைடு இருக்கிறது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பவர் சப்ளைக்கான யூனிட். ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து பவர் சப்ளை, ஓகேங்களா. இங்க இருக்கிறது வந்து இந்த கேன் கண்ட்ரோலர் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ கேன் கம்யூனிகேஷன் நடக்கும், அந்த கம்யூனிகேஷனுக்கான செட்டப் தான் இந்த சைடு இருக்கிறது. இது வந்து மெயின் கண்ட்ரோலர், ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் இடம் வந்து இந்த சிசிசிவி கண்ட்ரோலர், ஆப்போ ஆம்ப் கண்ட்ரோலர் இருக்கும்ல, அந்த செக்ஷன் தான் இது, ஓகேங்களா. பெருசாக இந்த லாஜிக் போர்டில் வந்து கம்ப்ளைண்ட் வராது. சப்போஸ் இது வந்திருந்தாலும் சின்ன சின்ன ஃபால்ட்டாக இருந்தது, லைக் இந்த எம்சியூலாம் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த எம்சியூ இல்லை இந்த எம்சியூ போயிடுச்சு, இந்த மைக்ரோ கண்ட்ரோலரும் இல்லை இந்த மைக்ரோ கண்ட்ரோலரும் போயிடுச்சு அப்படின்னா நம்மளால வேற ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அது கம்ப்ளீட்டாக சார்ஜர் மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணாதான் பார்க்கணும். ஆனால் நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி எம்சியூ வந்து ரொம்ப ரேர் கேஸில் தான் போகுமே தவிர அடிக்கடிலாம் அது போகவே போகாது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த சின்ன காம்பனண்ட்டு, இந்த காம்பனன்ட்ஸு இல்லைன்னா இந்த டிரைவர் செக்ஷன் காம்பனன்ட்ஸு இதெல்லாம் தான் டேமேஜ் ஆகும், ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த லாஜிக் போர்டை வந்து கட்டிடலாம். இப்போ நம்ம கஸ்டமர் நம்ம கையில் இந்த சார்ஜரை கொடுக்கும்போது இந்த சார்ஜர் வந்து கம்ப்ளீட்லி டெட்டான கண்டிஷனில் தான் இருக்கு, ஓகேங்களா. இந்த டெட்டான கண்டிஷன் சார்ஜரை இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த லாஜிக் கண்ட்ரோலரை வந்து எடுத்துடுறேன், ஓகேங்களா. இது இனிமேல் தேவை கிடையாது நம்மளுக்கு, ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ இதில் தான் மெயின் செக்ஷனே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி எது என்ன செக்ஷன் பார்க்கும் போதே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால ஈஸியாக வந்து டயக்னோஸ் பண்ண முடியும், ஓகேங்களா. இங்கே வந்து இன்புட் லைன் இருக்கு பார்த்தீங்களா, ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் இருக்குல்ல, இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரெண்டு ஃபியூஸ் கொடுத்து தென் வந்து எம்ஓவி வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து ஃபில்டர் செக்ஷன், ஓகேங்களா. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஃபில்டர் செக்ஷன் தான், ஓகே. இந்த ஃபில்டர் செக்ஷன் அவுட்புட் இப்போ இங்கே வர வந்து ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் வந்து இந்த ஃபில்டர் செக்ஷனை தாண்டி எங்கே போவோம் அப்படின்னு இதை வச்சு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபில்டர் செக்ஷனுக்கு இது அவுட்புட் வருமா, இந்த அவுட்புட் எங்கே வரும்னா டைரக்டாக இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு போகும், ஓகேங்களா. டைரக்டா போகுமானா போவாது இனிஷியலா, ஏன்னா இங்க வந்து ஏசி சாஃப்ட் ஸ்டார்ட் ரிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க டைரக்டா போவாது. இது வந்து ஃபுல் ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா இந்த ரிலே வழியா தான் போகணும், ஓகேங்களா. இது வந்து ஏசி சாஃப்ட் ஸ்டார்ட் ரிலே இல்லைன்னா இன்ட்ரஸ்ட் கரண்ட் ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட், ஓகேங்களா. அதாவது இந்த ரிலே வழியா தான் அது போகும். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் இது ஒரு சின்ன சர்க்கியூட் வந்து கொஞ்சம் டிலே கழிச்சு இதை ஆன் பண்ணி விடும், ஓகேங்களா. சில இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகணும், சிலது வந்து கண்ட்ரோலர் வழியாக ஆக்டிவேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்த மாஸ்ஃபெட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாஸ்ஃபெட்டு, அதுக்கப்புறம் இது டயோடு, ஓகேங்களா, இது இண்டக்டர். இந்த மூணுமே என்ன நடக்கும்னா பிஎஃப்சி கண்ட்ரோலர், பவர் ஃபேக்டர் கரெக்ஷன், ஓகேங்களா, அதுக்கான ஹார்ட்வேர். அதோட ஐசியை தான் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. அதோட ஐசி தான் வந்து நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து அந்த பிஎஃப்சி கண்ட்ரோலரோட இது. ஸோ இந்த ஐசி டேமேஜ் ஆனாலும் இந்த பர்டிகுலர் செக்ஷன்லேருந்து அவுட்புட் வராது.
ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த செக்ஷன் வரைக்குமே நம்ம ஃபில்ட்ரேஷன் தான் பண்றோம். ஸோ இது வரைக்கும் நம்ம மெயினா அதுக்குள்ள போவே கிடையாது. இது வரைக்கும் நடக்கிறது ஃபில்ட்ரேஷன். இதோட அவுட்புட்ல வந்து நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் வருது அப்படின்னா இந்த செக்ஷன் வரைக்கும் பக்காவா ஒர்க் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ இந்த சார்ஜர்ல என்ன ஃபால்ட் அப்படின்னா, திருப்பினீங்க. ஸோ மல்டிமீட்டரை நான் என்ன பண்றேன், கண்டினியூட்டி மோட்ல போட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ பஸ்ஸர் சவுண்ட் அடிக்குது. ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு இன்புட் லைன் வந்து வருதா, இந்த இன்புட் லைன்ல இருந்து என்ன நடக்கும் அப்படின்னா டைரக்டா ஃபில்டர் செக்ஷனுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து லைக் 3 ஃபில்டர் செக்ஷன் வந்து போட்டிருக்காங்க. 1 2 3 பாத்தீங்களா? அதாவது இங்க இன்புட் வருது, வந்த இன்புட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வந்த இன்புட் வந்து இந்த இன்புட் வந்து இதுல இருந்து இதுக்கு ஜம்ப் ஆகும். இது ஒரு ஃபில்டர் செக்ஷனா, அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகும். 2வது ஃபில்டர் செக்ஷனா, இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆகும். இது 3வது ஃபில்டர் செக்ஷன். அதாவது இந்த ஃபில்டர் செக்ஷனுக்கு ஜம்ப் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு பவர் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ மல்டிமீட்டர்ல நீங்க வச்சு செக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இங்க வரைக்கும் எதுவுமே டிஸ்கண்டினியூட்டி வரக்கூடாது. இங்க இருந்து இங்க வரைக்கும் டிஸ்கண்டினியூட்டி எதுவுமே நம்மளுக்கு வந்து வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா இந்த லைன்ல இருக்க ஏதோ ஃபியூஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கலாம், இல்ல அப்படின்னா லைக் இதுல மேக்ஸிமம் ஃபில்டர் செக்ஷன் எதுவும் வராது. அப்படி இங்க இந்த லைன்ல இந்த அவுட்புட்ல இருந்து இது கண்டினியூட்டி வரலன்னா ஃபியூஸ் செக்ஷன் தான் ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு, ஃபியூஸை மட்டும் மாத்திடலாம். அதே மாதிரி இங்கேயும் செக் பண்ணிடணும். இங்கேயும் நம்மளுக்கு வருது. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ ஓகே, இப்போ இதுல இருந்து இதை வச்சு செக் பண்ணீங்க அப்படின்னா ஓகே நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஓகே இந்த லைனும் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இங்க கொடுக்குற இன்புட் வந்து இது வரைக்கும் பக்காவா நம்மளுக்கு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இதுல இருந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு போகணும். கரெக்டா? ஏன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு அப்புறம் தான், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயரோட பின் வந்து 4 பின் இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த 2 ஏசி பின்னு, இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நான் சொன்னேன்ல சாஃப்ட் ஸ்டார்ட் ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரிலே கொடுத்துருக்காங்க. இந்த ரிலே பாருங்க, இந்த 3 பின்னு இருக்கா, இது காமனு, இது வந்து நார்மலி ஓப்பன். நீங்க பாத்தீங்கன்னா நார்மலி ஓப்பன். ஓகேங்களா? ஸோ எப்போ இதுக்கு வந்து பவர் கொடுக்குறோமோ, 12 வோல்ட் சப்ளை கொடுக்குறோமோ, அப்போ வந்து இது வந்து கிளிக் ஆன் ஆகி இங்க பவர் சப்ளை கொடுக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து இங்க இந்த லைன் வந்தது பாத்தீங்களா, ஐ மீன் நியூட்ரல் வந்து டைரக்டா இங்க ஏசி லைனுக்கு கனெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ டைரக்டா நியூட்ரல் லைனுக்கு வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த லைன் வந்து இப்போ இதுக்கு டைரக்டா கனெக்ட் ஆகணும்ல, ஆனா ஆகாது. அதுதான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் லைனை இவங்க எடுத்துட்டு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இங்க வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. அது பேர் என்னது, ரெசிஸ்டர். இந்த 2 ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ரெசிஸ்டரையும் பேரல் பண்ணி இனிஷியலா ஒரு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பவர் எப்படி போகும் அப்படின்னா, இங்க இருந்து வர பவர் டைரக்டா இந்த ஃபர்ஸ்ட் இந்த இதுக்கு தான் போகணும். ஏன்னா இது 2 தான், இந்த ரிலே தான் கட் ஆஃப் ஆயிருக்குல்ல. ஸோ இதுவும் தான் இங்க இந்த ரிலே தான் இங்க ஆன்ல இருக்கு, கனெக்ட்ல இருக்கு. ஓகேங்களா? இந்த ரிலேவும் அதாவது நார்மலி ஓப்பன் பின்னும் இதுவும் கனெக்ட்ல இருக்கு, ஏசியோட பின்னும் கனெக்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு அப்படியே வராது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஏசி லைன் வந்து டைரக்டா எங்க கனெக்ட் ஆகணும், இந்த ரெசிஸ்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டர் என்ன பண்ணும்னா, ரெண்டுத்தையும் பேரல் 100 ஓம்ஸ் வந்து ரெண்டுத்தையும் பேரல் பண்ணி இது கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இந்த ரிலே வந்து ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி இனிஷியலா நம்ம எல்லா சர்க்கியூட்டும் ஒர்க் ஆகணும். நார்மலா வந்து லைக் இந்த லாஜிக் போர்டுக்கு வந்து பவர் போகணுன்றதுக்காக இந்த சப்ளை வந்து இந்த வழியா வந்து இப்படி சர்க்கியூட் க்ளோஸ் ஆகி, ஏன்னா பவரை லிமிட் பண்ணி லாஜிக் போர்டுக்கு மட்டும் கரண்ட் அனுப்பும். ஓகேங்களா? அனுப்பி இங்க இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு லிமிட்டான, ரொம்ப அதிகமான பவர் இல்லாம ரொம்ப லிமிட்டான பவர் வந்து நடக்கும்.
ஸோ அந்த லிமிட்டான பவர் வந்து வச்சு அதை வச்சு இந்த லாஜிக் போர்டு இங்கே இருக்க சர்க்கியூட் வந்து டயக்னோஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்க சர்க்கியூட் வந்து டயக்னோஸ் பண்ணி ஓகே, அதாவது நம்மளுக்கு வந்து பவர் வந்துடுச்சு, இப்போ வந்து ரிலே ஆன் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை, லோ வோல்டேஜ் இல்லை, ஹை வோல்டேஜ் இல்லை அப்படின்றதெல்லாம் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் செக்ஷன் வந்து அனலைஸ் பண்ணிட்டு இந்த ரிலேவை ஆன் பண்ணிவிடும். அது எப்படி ப்ரோ ரிலேவை ஆன் பண்ணும் அப்படின்னா, இதுதான் வந்து கேட் செக்ஷன். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பேஸ். ஓகே, கேட்டு அப்படின்னு சொல்லலாம், கேட்டு பேஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். இது கலெக்டர், இது எமிட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த கேட் செக்ஷனை வந்து இந்த ரெசிஸ்டரோட பேரலல் பண்ணிப்பாங்க. இது வந்து இந்த பாயிண்ட்ல வந்து கனெக்ட் ஆகுது பாருங்க. அதாவது இந்த செக்ஷன் எங்க போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த செக்ஷனோட கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? எத்தனாவது பின்னு? 1 2 3 4வது பின்னு. 4வது பின்னா 1 2 3 4 இப்படி தான் கனெக்ட் பண்ணும். ஏன்னா அப்போதான் கரெக்டா இருக்கும். 1 2 3 4வது பின்னு. ஸோ கீழே இருந்து 4வது 1 2 3 4வது பின், அதாவது இந்த பின்னு. ஓகேங்களா? இந்த பின்ல வந்து லைக் டைரக்டா நமக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் போய் செக் பண்ணும். ஐ மீன் அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி விடும். ஓகேங்களா? இது ஒரு செக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இப்போ நம்ம செக் பண்ணும்போது இதுல இருந்து ஏசி லைன் வருதா, ஏதோ சின்ன வோல்டேஜ் வருதா அப்படின்றத செக் பண்ணோம். நெக்ஸ்ட் இதுல இருந்து வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இங்க வந்து அவுட்புட் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து எண்ட் ஆஃப், இதுதான் பெரிய இந்த கெப்பாசிட்டர், பல்க் கெப்பாசிட்டர். இந்த பல்க் கெப்பாசிட்டர்ல இந்த செக்ஷன் எல்லாமே ஒர்க் ஆச்சு, பக்காவா ஒர்க் ஆச்சு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர்ல நம்மளுக்கு கிட்டத்தட்ட 400 வோல்டேஜ் வரும். ஓகேங்களா? ஒரு 400 வோல்டேஜ் வந்து இதுக்கு அக்ராஸா வரும். நீங்க இந்த அக்ராஸ்க்கு 400 வோல்டேஜ் வருது அப்படின்னாவே இந்த எல்லா செக்ஷனும் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த சார்ஜர்ல என்ன ஃபால்ட் அப்படின்னா, இப்ப பாருங்க, எனக்கு கண்டினியூட்டி வருதா, இது வந்து பிளஸ் அண்ட் மைனஸ். ஓகேங்களா? இந்த பிளஸ் அண்ட் மைனஸை நான் அப்படி வைக்கிறேன்னா எனக்கு பஃபர் சவுண்ட் வருது. இது என்ன ரீசன்? அப்படி ஒண்ணு, இது ஷார்ட் ஆயிருக்கும், பிரிட்ஜ் ரெக்டிஃபயரே ஷார்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அது வந்து மேபி ஒரு ரீசனா இருக்கலாம். இன்டர்னலா வந்து ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து மாஸ்ஃபெட்டும் ஷார்ட் ஆயிருக்கு. அதாவது இந்த பிஎஃப்சி செக்ஷன்ல இது வந்து என்ன சர்க்கியூட், இந்த பிஎஃப்சி சர்க்கியூட்ன்றது ஒன்றும் இல்லை, பூஸ்ட் கன்வெர்டர் சர்க்கியூட் தான். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து இங்க பாருங்க, இந்த மாஸ்ஃபெட் வந்து ஷார்ட் ஆயிருக்கு. சோர்ஸ் டு ட்ரெயினும் எனக்கு கேலி, ட்ரெயின் டு கேட் டு சோர்ஸ், கேட் டு ட்ரெயின் எல்லாமே ஷார்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த சார்ஜர்ல வந்து இன்புட் பவர் போகாததுக்கு இந்த ஒரு மாஸ்ஃபெட் மட்டும்தான் ப்ராப்ளம். இந்த ஒரு மாஸ்ஃபெட், சப்போஸ் இந்த மாஸ்ஃபெட் நல்லா இருந்து லைக் இது டேமேஜ், இந்த ரெண்டு காம்போனன்ட் தான் சஸ்பெக்ட். இந்த ரெண்டு காம்போனன்ட்டையும் நம்ம மாற்றி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் இதை கழட்டிட்டு செக் பண்ணி நம்ம வந்து இதோட கண்டினியூட்டி செக் பண்ணும்போது கண்டினியூட்டி கரெக்டாக வரல, ஐ மீன் கண்டினியூட்டி வராமல் இருந்தது, பீப் சவுண்ட் வரல அப்படின்னா இந்த காம்போனன்ட் கரெக்டாக இருக்கு. இதை கழிட்டு இதை வெளில வச்சு நம்ம திருப்பியும் செக் பண்ணும்போது இதே மாதிரி எல்லா பஸ் சவுண்டும் வந்துச்சு அப்படின்னா இந்த காம்போனன்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. நம்ம இந்த மாஸ்பெட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த சார்ஜருக்கு வந்து இன்புட் பவர் சப்ளை வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சார்ஜர் ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் போனது வந்து இந்த மாஸ்பெட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாஸ்பெட்டோட நம்பர்னா லைக் 60R099P7. ஓகேங்களா? ஸோ இந்த மாஸ்பெட் போனதை எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணலாம்னா, ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மோடில் போட்டுட்டு நீங்கள் வந்து லைக் ட்ரெயின் டு சோர்ஸை நீங்கள் வச்சாலும் இல்லைன்னா சோர்ஸ் டு கேட்டை வச்சாலும் உங்களுக்கு ஷார்ட் வந்ததுன்னா இந்த மாஸ்பெட் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக இதை சேஞ்ச் பண்ணுறது மூலயமா இந்த பர்டிகுலர் சர்க்கியூட், இந்த பிஎஃப்சி சர்க்கியூட்டை வந்து ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் புது ஐசி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த ஐசியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புது ஐசி வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் வராது. ஓகேங்களா? நம்மளுக்கு ரீடிங் தான் வருது பாருங்க. இதுக்கும் நம்மளுக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் வருமே தவிர எந்த லோ வோல்டேஜ் வேல்யூஸும் வராது. ஸோ எல்லாமே 0 வோல்ட் தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் போன செக்ஷன்ல சொன்ன மாதிரி இதுக்குமே வந்து நம்மளுக்கு எந்த ஒரு ஷார்ட்டும் வராது, எந்த பீப் சவுண்டும் வராது.
ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதான்னு. ஓகே, ஓகே. இந்த சார்ஜர் வந்து நம்ம கிட்ட வரும்போது கம்ப்ளீட் டெட்ல வந்தது. ஸோ நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த மாஸ்ஃபெட் மட்டும் தான் ஷார்ட் ஆயிருந்தது. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஆன் பண்ணும்போது பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சார்ஜர் ஆன் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். லைக் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் இவி ரிலேட்டடான எந்த சர்வீஸு இல்லை கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.